Hello மக்களே, வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் இஸ் ஈஸி சேனல். ஸோ ஆஸ் ஐ டோல்ட், இங்கிலீஷ் இஸ் ஈஸி அப்படின்றது வந்து நாம் முதல்ல இங்கிலீஷ் வந்து ஒரு எளிமையான லாங்குவேஜ் தான் அப்படின்றத நாம் நினைக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அந்த ஸ்போக்கனை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு நம்பிக்கையாக சொல்லிவிட்டு நான் இப்போது இன்றைக்கான செஷன் நான் போகிறேன். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து வெரி சிம்பிள் தான். ஸோ லாங் வவல் வர்சஸ் ஷார்ட் வவல். ஸோ லாங் வவல்னால் என்ன, ஷார்ட் வவல்னால் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் வவல், இல்லையா? ஸோ வவல் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லெட்டர்ஸ். நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே நம்ம எடுத்துக்காமல் ஈஸியாக நம்ம வாயிலேருந்து லெட்டர்ஸ் நம்மளால் ப்ரனன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதை தான் வந்து வவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, இ, ஐ, ஓ, யூ. நம்ம இப்போ இந்த சொன்ன அந்த 6 லெட்டருமே வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே நம்ம பண்ணல, இல்லையா? இதை தவிர்த்து இருக்கக்கூடிய 21 ஆல்ஃபபெட் இன் இங்கிலீஷ். நிறையா லெட்டர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு சில லெட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாக கூட இருக்கும். ஆனால் வவல்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோ ஆஃப் ஏர் இன்சைட், நம்ம உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அந்த லெட்டர்ஸ் நம்ம சொல்லும்போது. கம்பேரிங் டு கான்சனன்ஸ் நம்ம சொல்லும்போது இட்ஸ் நாட் த கேஸ். ஓகேங்களா? பி, சி, டி இப்படி நம்ம சொல்லும்போது ஏர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்து வெளியில் வர மாதிரி இருக்கும், உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். வவல் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா? அதில் வி ஆர் கோயிங் டு see about லாங் வவல் அண்ட் ஷார்ட் வவல். எஸ். ஸோ லாங் வவல் அப்படின்றது என்ன அப்படின்னா, நாம் ஒரு லெட்டர் நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா? இப்போ ஏ, இ, ஐ, ஓ, யூ. அதே பேஸு நம்ம ஒரு வேர்டை சொல்லும் போதும் அந்த வவலினுடைய ரெப்ளிகேஷன் அதிகமாக வருது அப்படின்னா தட் இஸ் லாங் வவல். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, கேக், இ, keen, I, kite, O, home, U, cube. எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ எந்த லெட்டர்ஸ் நம்ம சொல்கிறோமோ அந்த லெட்டர்ஸினுடைய ரெப்ளிகேஷன் வந்து அந்த வேர்டு சொல்லும் போதே அதிகமாக வருது அப்படின்னா தட் இஸ் லாங் வவல். ஸோ ஷார்ட் வவல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு வேர்டு, ஈஸிலி ப்ரனன்சபிள் வேர்ட். அந்த வேர்டை நம்ம சொல்லும்போது அதனுடைய அந்த வவலினுடைய தாக்கம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஷார்ட் வவல். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ. ஏ நம்ம சொல்லும்போது ஏதோ ஒரு வேர்டு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு வந்து அஃப்ரைட். இ, எலிஃபண்ட். ஐ, இங்க். ஓ, owl. யூ, umbrella. எஸ். ஸோ இப்போ நான் சொன்ன எந்த வேர்ட்லேயுமே வந்து அந்த வவலினுடைய ஆக்சுவல் ரெப்ளிகேஷன் நம்ம அந்த வவலை நம்ம உச்சரிப்போமோ அந்த ரெப்ளிகேஷன் வந்து சொன்ன இந்த 6 வேர்ட்ஸ்லேயுமே இல்லை. அப்போ திஸ் இஸ் ஷார்ட் வவல். ஸோ ஒரு சின்ன ரீகேப்சுலேஷன் பார்த்துடலாமா? ஒரு சின்ன ரீகேப். ஸோ லாங் வவல் அப்படின்னா வந்து எந்த ஒரு வேர்டு வந்து ஆக்சுவல் வவல் சவுண்டாக அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுதோ அதை வந்து லாங் வவல்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் கைட், ஐ லெட்டருடைய ரெப்ளிகேஷன் அதிகமாக வருது. ஓகேங்களா? அப்போ அது வந்து லாங் வவல். அதே நம்ம ஷார்ட் வவல் சொல்லும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் கேட், அந்த ஏ சவுண்ட் வந்து அங்கே இல்லை, இல்லையா? கேட்னு சொல்லும்போது அந்த ஏ சவுண்ட் அங்கே இல்லை. ஸோ அப்போ அது வந்து ஷார்ட் வவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ ஐல் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஹாப்பி லேர்னிங், subscribe more, and I wish you all a happy day. Thank you.